ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் போகும்போது வந்து ஏதாவது ஒரு ஷாப் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஷாப்பை கையை காமிச்சு நம்ம சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுவோம், நேற்று நான் ஒரு ஷூ போட்டிருந்தேன்ல, நான் அந்த ஷூவை வாங்கின ஷாப் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது வேறு ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து கிராஸ் ஆகி போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை கையை காமிச்சு நான் முதல்ல வேலைக்கு ஜாயின் பண்ண கம்பெனி இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யாராவது வேலட் வந்து தேடிட்டு இருக்காங்க, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த வேலட்டை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது கேட்பீங்க, இந்த வேலட் எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த வேலட்டை இந்த பேக்லேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுலேருந்து தான் எடுத்தேன், இங்கேருந்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரே ஒரு ஃப்ரேஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஃப்ரம் விச் அப்படின்ற ஃப்ரேஸை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ போர்டில் நான் இங்கே 4 சென்டென்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஓகே, இந்த 4 சென்டென்சஸில் ஃபஸ்ட் சென்டென்ஸ்க்கு வந்து நான் ஹாஃப் ஆன்சர் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த வாக்கியத்தை வந்து 2ஆக பிரிச்சுடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், இதுதான் நான் ஷூ வாங்கின கடை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இதுதான் நான் ஷூ வாங்கின ஷாப் அப்படின்னு சொல்லி கை காமிச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ இதுதான் இந்த ஷாப்பு தான் அப்படின்னு நம்ம காட்டும்போது திஸ் இஸ் த ஷாப்னு எழுதியாச்சு. ஸோ அந்த ஷாப்பில் நம்ம என்ன வந்து வாங்கணும் அப்படின்னா ஷூ வாங்கினேன், அப்போ ஐ பாட் மை ஷூ அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஓகே, ஸோ இந்த 2 வாக்கியத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் விச் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் விச் அப்படின்னா இதிலேருந்து தான், இந்த ஷாப்லேருந்து தான். ஸோ திஸ் இஸ் த ஷாப் ஃப்ரம் விச் ஐ பாட் மை ஷூ. இந்த ஷாப்பில் இருந்து தான் நான் என்னோடய ஷூவை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் த ஷாப் ஃப்ரம் விச் ஐ பாட் மை ஷூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்களேன், நான் ரிசைன் செய்த கம்பெனி என்னை அழைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. நேற்று எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அது யாருன்னு பார்த்தா நான் ரிசைன் பண்ண கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நான் ரிசைன் செய்த கம்பெனி என்னை அழைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த வாக்கியத்தையும் நம்ம 2ஆக வந்து பிரிக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நான் ரிசைன் செய்த கம்பெனி அதை தனியாக வச்சுப்போம், என்னை அழைத்தது அப்படின்னு இருக்கு அதை தனியாக வச்சுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ரிசைன் செய்த கம்பெனி அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி அப்படின்றத எழுதுவோம். இந்த கம்பெனிக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் விச் அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ இந்த கம்பெனிக்கு பக்கத்தில் இந்த ஃப்ரம் விச்னு போட்டோம்னா என்ன நான் பண்ணேன், இந்த கம்பெனியில் இருந்து என்னோடய ஜாபை ரிசைன் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த கம்பெனி ஃப்ரம் விச் ஐ ரிசைன் மை ஜாப். ஸோ இந்த கம்பெனியில் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஜாபை நான் வந்து ரிசைன் பண்ணேன். அப்போது இந்த இடத்துல நான் ரிசைன் பண்ணிட்டேன், அதனால் நான் இந்த ரிசைன் அப்படின்றத நான் செகண்ட் ஃபார்மில் ரிசைன்டுன்னு எழுதுகிறேன். ஓகே, ஸோ இந்த கம்பெனி ஃப்ரம் விச் ஐ ரிசைன்டு, நான் ரிசைன் செய்த கம்பெனி, இந்த சென்டென்ஸை நம்ம எழுதியாச்சு. ஓகே, இந்த கம்பெனி ஃப்ரம் விச் ஐ ரிசைன்டு என்னை அழைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது என்னை அழைத்தது அப்படின்றதுக்கு நம்ம என்ன எழுதுவோம், கால்டு மீ. ஓகே, இந்த கம்பெனி ஃப்ரம் விச் ஐ ரிசைன்டு கால்டு மீ அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த கம்பெனி ஃப்ரம் விச் ஐ ரிசைன்டு மை ஜாப் கால்டு மீ. நான் என்னோடய ஜாபை ரிசைன் பண்ண கம்பெனியில் இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, என்னை அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கம்பெனி ஃப்ரம் விச் ஐ ரிசைன் மை ஜாப் கால்ட் மீ அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே, டன். அடுத்தது பாருங்கள், நான் முதலில் வேலை பெற்ற கம்பெனி இதுதான் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம காரில் வந்து அந்த கம்பெனி கிராஸ் ஆகும்போது சொல்லுவோம், நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த கம்பெனி இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு ஷாப்போ ஒரு பிளேஸையோ கையை காமிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து இதுதான் அப்படின்னா திஸ் இஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் அப்படின்னா தட் இஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இங்கே இதுதான் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த கம்பெனி இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம நான் ஷூ வாங்கின கடை இதுதான் அப்படின்னு காட்டும்போது நான் திஸ் இஸ் த ஷாப்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி அந்த கம்பெனி இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும் பொழுது திஸ் இஸ் த கம்பெனி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கம்பெனி. என்ன அந்த கம்பெனியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் முதலில் வேலை பெற்ற இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரம் விச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் முதலில் வேலை பெற்ற இடம் அப்படின்ற பொழுது ஃப்ரம் விச் ஐ காட் மை ஜாப் ஃபர்ஸ்ட்.
ஓகே. ஸோ திஸ் இஸ் த கம்பெனி ஃப்ரம் விச் ஐ காட் மை ஜாப் ஃபஸ்ட்டு. இங்கே தான் எனக்கு முதல்ல வேலை கிடச்சிச்சு. ஏன்னா நான் முதல்ல வேலை கிடச்ச இடம் இந்த வேலை கிடச்ச கம்பெனி இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லும் பொழுது இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். திஸ் இஸ் த கம்பெனி ஃப்ரம் விச் ஐ காட் மை ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் வேலெட்டை எடுத்த பேக் அதுதான். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, வீடியோட பிகினிங்கில் சொன்னோம் இல்லையா, யாராவது ஒருத்தர் வேலெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போது ஒருத்தர் வந்து அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம கேட்போம், இந்த வேலெட் எங்கே இருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்போம். நான் அப்போது இந்த பேகை கை காமிச்சு அதுதான் நான் அந்த வேலெட்டை எடுத்த பேக் அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து தான் அந்த வேலெட்டை எடுத்தேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நான் வேலெட்டை எடுத்த பேக் அதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம திஸ் இஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ that is the bag. ஓகே, that is the bag. நான் வேலெட் எடுத்த பேக் அதுதான் அப்படின்ற போது that is the bag from which that is the bag from which. அடுத்தது நான் வேலெட்டை எடுத்த அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஐ டூக், டேக்குடைய செகண்ட் ஃபார்ம் என்னென்னா டூக். ஐ டூக் த வேலெட். ஓகே. ஸோ தட் இஸ் த பேக் ஃப்ரம் விச் ஐ டூக் த வேலெட். அந்த அந்த பேக்கில் இருந்து தான் நான் அந்த வேலெட்டை எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாக்கியத்தை நான் வேலெட்டை எடுத்த பேக் அதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது ரெண்டு விதமாக அந்த வாக்கியத்தை நம்ம கன்வே பண்ணுவோம். தட் இஸ் த பேக் ஃப்ரம் விச் ஐ டூக் த வேலெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணினா நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். the wallet from which I took the money is empty now. நான் பணம் எடுத்த wallet இப்போ எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது the wallet from which I took the money is empty now அப்படின்னு சொல்லலாம். this is the station from which the train departs. அதாவது ட்ரெயின் கிளம்புற ஸ்டேஷன் இதுதான், இங்கேருந்து தான், இந்த ஸ்டேஷனில் இருந்து தான் ட்ரெயின் வந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லும்போது this is the station from which the train டிபார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக இது வந்து டெய்லியுமே வந்து இங்கேருந்து தான் இந்த ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சென்டென்ஸை நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கேன். ஓகே. அதனால தான் நான் இங்கே வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். வேர்பு கூட எஸ்ஆர்இஎஸ் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். தட் இஸ் த பிளேஸ் ஃப்ரம் விச் வி கேன் see the whole city. ஸோ அந்த பிளேஸ்க்கு போனால் அங்கேருந்து பார்த்து அந்த ஹோல் சிட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் ஃப்ரம் விச் we can see the whole city. நம்மளால் ஹோல் சிட்டியும் பார்க்கக்கூடிய இடம் வந்து இதுதான், இந்த இடத்துல இருந்து தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த இடத்துல நான் தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தட் அப்படின்னா அதுதான், அந்த பிளேஸில் இருந்து தான் இந்த ஹோல் சிட்டியே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தட் இஸ் த பிளேஸ் ஃப்ரம் விச் we can see the whole city அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திஸ் இஸ் த லைப்ரரி ஃப்ரம் விச் ஐ காட் திஸ் புக். இந்த புக்கை நான் பெற்ற இடம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறான். இந்த புக் எனக்கு கிடைச்சது வந்து இந்த லைப்ரரியிலேருந்து தான் அப்படின்னு சொல்லும்பொழுது திஸ் இஸ் த லைப்ரரி ஃப்ரம் விச் ஐ காட் திஸ் புக் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த ஸ்கூல் ஃப்ரம் விச் ஐ ஸ்டடீடு. நம்ம படித்த ஸ்கூலை வந்து கையை காமிச்சு சொல்லுவோம், இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது திஸ் இஸ் த ஸ்கூல் ஃப்ரம் விச் ஐ ஸ்டடீடு. திஸ் இஸ் த காலேஜ் ஃப்ரம் விச் ஐ கிராஜுவேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த நம்ம படித்த காலேஜை கையை காமிச்சு இங்கே தான் நான் வந்து பட்டம் பெற்றேன் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் த காலேஜ் ஃப்ரம் விச் ஐ கிராஜுவேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் சேம் இந்த சென்டென்ஸ். திஸ் இஸ் த ஸ்கூல் ஃப்ரம் விச் ஐ ஸ்டடீட். நான் படித்த பள்ளி இதுதான் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த பென் ஃப்ரம் விச் த இங்க் இஸ் லீக்கிங். ஏதோ ஒரு பென்னு வந்து லீக் ஆகிட்டே இருக்குது, எதுன்னு தெரியல அப்படின்னு தேடும்போது இந்த பென்னு தான் இங்கு கசிகிற பென் இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது திஸ் இஸ் த பென் ஃப்ரம் விச் த இங்க் இஸ் லீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த பென்லேருந்து தான் இங்கு கசியுது, இங்கு கசைகிற பென் இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் த பென் ஃப்ரம் விச் த இங்க் இஸ் லீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. டன். ஸோ இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களை சார்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.